அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஈஸியான டாபிக்கும் கூட. பை சீயிங் திஸ் இமேஜ் ப்ளீஸ் டெல் மீ. ஓகே, இந்த இமேஜ்ல வந்து போட்டிருக்காங்க பிபிஹெச். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க பிபிஹெச்சை பத்தி போடுங்க. திஸ் இஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் டாபிக். அதாவது போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க ஹெட் இன்ஜுரி போடுங்க மேம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஐ ஹாவ் அ பிஸி ஷெட்யூல். ஃப்ரீக்வெண்ட் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. பட் ஐ எம் ட்ரைங் டு அப்லோட் ஃப்ரீக்வெண்ட் வீடியோ. நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டு. ஐ எம் ட்ரைங் டு அப்லோட் ஃப்ரீக்வெண்ட் வீடியோஸ். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிபிஹெச்சை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஏபிஹெச்சை பற்றி போட்டிருந்தேன். ஸோ பிபிஹெச் இஸ் வெரி சிம்பிள். லெட்ஸ் கோ அண்ட் see in this video. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிபிஹெச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து கர்ப்ப காலத்துக்கு அப்புறம் ஏற்படுற மகப்பேறு டெலிவரியை தான் வந்துட்டு மகப்பேறு அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஏற்படுற ரத்தப்போக்கு, அதை தான் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு என்ன டிஃபைன் வந்து WHO வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது blood loss வந்து within 24 hours within 24 ஹவர்ஸ்க்குள்ளார பிளட் லாஸோட அமௌண்ட் வந்து 500 ml இல்லைன்னா அதுக்கும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனை மைல்டு பிபிஹெச் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுவே அதே 24 மணி நேரத்துக்குள்ளார ரத்தப்போக்கு அதனோட அளவு வந்து 1000, அதாவது 1000 ml அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா அதை வந்து சிவியர் பிபிஹெச் அப்படின்ட்டு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது குழந்தை டெலிவரி ஆனதுல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளார உதிரப்போக்கு 500 ml இல்ல அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா அதை மைல்டு பிபிஹெச்னும், அதுவே அந்த உதிரப்போக்கு ரத்தப்போக்கு 1000 ml விட அதிகமா இருந்தாலும் இல்ல 1000 ml இருந்தாலும் அதை வந்து சிவியர் பிபிஹெச் அப்படின்ட்டு சொல்றாங்க. திஸ் டெஃபினிஷன் இஸ் அக்கார்டிங் பை WHO. ஓகேங்களா? இங்க அழகா வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க. கன்செப்ஷனு, ஆன்டிநேட்டல் பீரியட், தென் போஸ்ட்நேட்டல். அதாவது போஸ்ட்நேட்டல் பீரியடை வந்துட்டு ப்ரீபேரியல் பீரியடை வந்து அப் டு 6 weeks ஃப்ரம் த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்ல இருந்து டில் 6 weeks வந்து போஸ்ட்மார்ட்டம் பீரியட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 24 hours பிரைமரினும் 24 ஹவர்ஸ்ல இருந்து அப் டு 6 weeks வந்து செகண்டரி பிபிஹெச்னும் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, அக்கார்டிங் டு தத்தா புக் டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் இருந்தாலும் அது வந்து மதரோட ஜென்ரல் கண்டிஷனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னுட்டு சொல்றோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி வந்துட்டு டெஃபினிஷன். எனி அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் ஃப்ரம் ஆர் இன்டு த ஜெனிட்டல் ட்ராக் ஃபாலோவிங் பர்த் ஆஃப் த பேபி அப் டு எண்ட் ஆஃப் த பிபேரியம். அதாவது எந்த அது 500 ml இருக்கலாம், 1000 ml இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் அதை வந்து டெலிவரி ஆஃப் த பேபி, இந்த பேபி செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு வர ப்ளீடிங்கை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது டில் பீப்பரியம், அந்த பீரியட்ல இருக்கிற ப்ளீடிங் இட் மே பி 500 or 1000 ml. அதுதான் வந்துட்டு எனி அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் சொல்லியிருக்காங்க. அது வந்து விச் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த ஜென்ரல் கண்டிஷன். அவங்களோட பல்ஸ் வந்து ட்ராப் ஆகலாம், பிபி ட்ராப் ஆகலாம், மதரோட கிடினஸ் வரலாம், மதரோட கண்டிஷன் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா வந்துட்டு அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ டெஃபினேஷன் கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். இதுல வந்து டைப்ஸ் இருக்கு. அதாவது 2 types ஆஃப் பிபிஹெச் இருக்கு, பிரைமரி தென் செகண்டரி. பிரைமரியில அகைன் 2 types இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெமரேஜ் அக்கர் வித்தின் 24 hours, அதாவது டெலிவரி ஆஃப் த ஃபீட்டஸ்ல இருந்து வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஏற்படுற ப்ளீடிங்கு அதை வந்துட்டு 2 types சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஹெமரேஜ். தேர்ட் ஸ்டேஜ் ஹெமரேஜ்னா தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஸ்டேஜ்னா வந்துட்டு ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் த ஃபீட்டஸ் அண்ட் எண்டிங் ஆஃப் த டெலிவரி ஆஃப் பிளாசண்டா. இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஹெமரேஜ்னா வந்து பிளாசண்டா வெளியில வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு ப்ளீடிங் நிறைய இருக்கும். ஸோ தட் கண்டிஷன் we can call it as தேர்ட் ஸ்டேஜ் ஹெமரேஜ். தென் ட்ரூ போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் வந்து
subsequent expulsion of placenta அந்த டைம்ல வந்துட்டு ப்ளீடிங் அதிகமா இருக்கும். subsequent expulsionனா உங்களுக்கு பிளாசண்டா வெளியில எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ப்ளீடிங் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து ட்ரூ போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ். திஸ் ஒன் இஸ் கிளியர், ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து செகண்டரியில வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெமரேஜ் அக்கர்ஸ் ஆஃப்டர் 24 hours விதின் பீரியட். அதாவது டெலிவரி ஆகி மதருக்கு வந்துட்டு டெலிவரி ஆகி ஃபீட்டஸ் டெலிவரி ஆயிடுச்சு, பிளாசண்டா டெலிவரி ஆயிடுச்சு, அதுல இருந்து 24 hours அது முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ற ப்ளீடிங் தான் வந்துட்டு செகண்டரி போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்ட்டு சொல்றோம். எது வரைக்கும் அப்படின்னா டில் பீப்பேரியம் பீரியட் வந்துட்டு டெலிவரி ஆனதுல இருந்து அப் டு 6 weeks we can call it as பீப்பேரியம் பீரியட், that is 1.5 months. ஓகேங்களா? பீப்பேரியம் தனி டாபிக், that I will be explaining later. Next please. ஓகே, இதுக்கு என்ன காசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 T's வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து டோன்னா வந்துட்டு அந்த யூட்ரைனோட மசிலோட கெப்பாசிட்டி, அதாவது நார்மலா அது கண்ட்ராக்ட் ஆகணும், ரெட்ராக்ட் ஆகணும். லேபர்ல வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் லேபர்ல வந்துட்டு கண்ட்ராக்ஷன் என்ன ரெட்ராக்ஷன் என்ன அப்படின்னு நிறைய பேர் மெக்கானிசம் ஆஃப் லேபரும் கேட்டிருந்தீங்க. அது வந்துட்டு லைவ் டெமோ பண்ணாதான் வந்துட்டு புரியும். ஓகே, கண்ட்ராக்ஷன்னா வந்துட்டு சுருங்கிறது, கண்ட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் சுருங்கி விரிகிற தன்மையை வந்துட்டு அந்த யூட்ரஸ்க்கு இருக்காது. ஸோ அதுதான் வந்துட்டு டோன் சொல்றோம். ஃபர்ஸ்ட் டீக்கான மீனிங் அப்நார்மல் ஆஃப் யூட்ரின் கண்ட்ராக்ஷன் அண்ட் யூட்ரின் ஏட்டோனி. உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் யூட்ரஸ் ஹாஸ் டு பி கண்ட்ராக்ட் அண்ட் ரிட்ராக்ட் நார்மலி ஸோ தட் த ப்ளீடிங் ஏபிள் டு கண்ட்ரோல். பட் ஹியர் இன் பிபிஹெச் கண்டிஷன் நம்மளால வந்துட்டு அந்த மதருக்கு வந்து யூட்ரின் டோன் வந்துட்டு நல்லா இருக்காது, தட் இஸ் ஏட்டோனி ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த கண்டிஷன் வந்துட்டு ஒரு காஸ். நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ, பிளாசண்டா வந்துட்டு எடுக்கிறப்ப அதனோட ப்ராடக்ட் வந்துட்டு ஏதாச்சும் உள்ளார வந்துட்டு யூட்ரஸ்லயே வந்துட்டு ஒரு சிலது ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து வந்துட்டு ப்ளீடிங் வந்து வரும். அதுதான் ரிட்டைன்டு ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ட்ராமா ஆஃப் த ஜெனிட்டல் ட்ராக்ட். இப்போ நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு பேபியோட ஹெட்டோ இல்ல பேபி வெயிட்டோ அதிகமா இருந்ததுன்னா அந்த கண்டிஷன்ல நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு யூட்ரைன் வால்ஸ் எல்லாம் வந்துட்டு ரப்சர் ஆகும், டேமேஜ் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு ட்ராமா அப்படின்னு சொல்றோம். அந்த கண்டிஷன்லயும் வந்துட்டு பிபிஹெச் வருது. நெக்ஸ்ட் இன்னொரு லாஸ்ட் டி வந்துட்டு த்ராம்பின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ளீடிங் டிசார்டர் இருக்கும், இல்லை சப்போஸ் த பேஷண்ட் ஹஸ் டேக்கிங் எனி கோயாகுலண்ட் மெடிக்கேஷன், ஆன்டிகோயாகுலண்ட் மெடிக்கேஷன் வந்துட்டு ஏதாச்சும் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த கண்டிஷன்ல அவங்களுக்கு ப்ளீடிங் வந்துட்டு ஸ்டாப் ஆகாது. ஸோ திஸ் இஸ் 4 T's. ரொம்ப சிம்பிள்: டோன், டிஷ்யூ, ட்ராமா அண்ட் த்ராம்பின். In the image it shows uterus is not contract. Here இது வந்துட்டு உங்களுக்கு retained product வந்து உள்ளார இருக்கு, பிளாசண்டாவோட ப்ராடக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, என்னென்ன அப்படின்றத வந்துட்டு பிரீஃபா வந்துட்டு பார்க்கலாம். இதுல டோன் வந்துட்டு என்ன, அதாவது அப்நார்மல் யூட்ரின் டோன், அந்த கண்ட்ராக்ஷன்லாம் வந்துட்டு எப்போ வந்து எந்த கண்டிஷனால வந்துட்டு வராம போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டிஸ்டெண்டட் யூட்ரஸ், பாலிஹைட்ராமியாஸ், மல்டிபிள் பிரெக்னன்சி, அந்த கண்டிஷன்லாம் வந்துட்டு வரும். தென் யூட்ரில் மசில் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆயிடும். அது ரொம்ப வந்துட்டு பேஷண்ட் லேபர்ல வந்துட்டு ப்ரொலாங்டு லேபர்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்கன்னா யூட்ரின் மசில் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும், அந்த கண்டிஷன். தென் intra-amniotic infection, functional or anatomic disorders of uterus. அவங்களுக்கு வந்து congenital abnormalities ஏதாச்சும் வந்துட்டு யூட்ரஸ்ல இருந்துச்சுன்னா that is also one of the cause to atony of the uterus. ஓகேங்களா? this is the first T. next one second T வந்து trauma. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு பேபி வந்துட்டு வெளியில வரப்ப ஏதாச்சும் யூட்ரஸ் சர்விக்ஸ்ல லேசரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுல இருந்து ப்ளீடிங் வர சான்ஸ் இருக்கு. தென் சிசேரியன் செக்ஷன், யூட்ரின் ரப்சர், தென் யூட்ரின் இன்வர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஸ்டேஜில் பிளாசண்டா வெளியில் வர்றப்ப பிளாசண்டா கூடவே வந்துட்டு இந்த யூட்ரஸ் ஹியர் பிளாசண்டா வந்து அட்டாச் ஆயிருக்கு. யூஸ்வலாக அப்போ வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸில் தான் பிளாசண்டா அட்டாச் ஆயிருக்கும் ஆன்டீரியர் சைடில். அதை வந்து நீங்கள் வெளியில் இப்படி இழுக்கிறப்ப இங்கே பாருங்க இந்த யூட்ரஸும் சேர்ந்து வந்துட்டு வெளியில வர சான்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்லயும் வந்துட்டு இந்த ப்ளீடிங் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். தட் இஸ் யூட்ரின் இன்வர்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூஸ், அதாவது ரீட்டைன் ப்ராடக்ட் ஆல்ரெடி என்ன ஏதாச்சும் வந்துட்டு ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா
அதுல இருந்து வந்துட்டு ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் த்ராம்பிங். ஸோ இதுதான் வந்துட்டு ஈட்டியாலஜிக்கு காசஸ் ஆஃப் பிபிஹெச். ஓகேங்களா. இது என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ட்ராக்ஷன் வந்துட்டு இங்கே திட்டா வந்துட்டு ப்ளூ கலர்ல தெரியுது பாருங்க. ப்ராப்பர் கன்ட்ராக்ஷன் ரெட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ப்ளீடிங் வந்துட்டு நார்மலா இருக்கும். If the contraction is less or retraction is less, that we can call it as atony of the uterus. ப்ராப்பரா வந்துட்டு அங்க எதுவுமே நடக்கல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ளீடிங் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, இது வந்து ஏட்டோனிக் ஆஃப் த யூட்ரஸ் போட்டிருக்கேன். இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்து தத்தால இருந்து தான் எடுத்தேன். அதுதான் நான் ஆல்ரெடி பிஃபோர் ஸ்லைடில் மென்ஷன் பண்ணது. ஆப்சன்ஸ் ஆஃப் யூட்ரின் கன்ட்ராக்ஷனுக்கு என்னென்ன வந்து காசஸ் அப்படின்ட்டு. சரிங்களா. திஸ் ஒன் இஸ் த ட்ராமாட்டிக், அதாவது இன்ஜுரி ஏதாச்சும் வெஜினல் ஏரியாவில் வந்துட்டு பெரினியல் ஏரியாவில் இருக்கு அப்படின்னா ட்ராமாட்டிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். காம்பினேஷன் ஆஃப் ஏட்டோனிக் அண்ட் ட்ராமாட்டிக் காசஸ், தென் பிளட் கோஆகுலேஷன் டிசார்டர், த சேம் காசஸ் ஐ எம் ரிப்பீட்டிங். இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் யூட்ரஸை வந்துட்டு என்னென்ன காரணம் வந்துட்டு இருக்கு ஏட்டோனிக் யூட்ரஸ்க்கு அப்படின்ட்டு போட்டிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட். ஓகே, இதுக்கு என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்துட்டு இதுக்கு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்க லேபர் வார்டில் வந்துட்டு நீங்களாம் பிபிஹெச் கேஸ் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து பார்த்துருக்கேன். பேஷண்ட் வந்து ப்ளீடிங் வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டு இருக்கும். நிறைய பேட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களோட பல்ஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்துட்டு ட்ராப் ஆயிருக்கும். அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்துட்டு அப்டமன் வந்துட்டு கொஞ்சம் என்லார்ஜ் ஆயிருக்கும், டிஸ்டன்ட் ஆயிருக்கும். அதெல்லாமே வந்துட்டு பிபிஹெச்சோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அவங்க ரொம்ப பேலா இருப்பாங்க, கெடினஸ் வரும், இரிட்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க. எவ்ரி திங் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ப்ளீடிங் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்கு எத்தனை பேட் வந்து ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பல்ஸ் ரேட் மானிட்டர் பண்ணுவாங்க, பிபி மானிட்டர் பண்ணுவாங்க, அதாவது வைட்டல்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. தென் அப்டமன் வந்துட்டு ஸ்டில் டிஸ்டண்டடா அப்படின்ட்டு வந்துட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ளீடிங் வந்துட்டு எப்படி இருக்கு, பிரைட் ரெட்டா இருக்கா இல்லை கன்சீல்டா இருக்கா, பிகாஸ் ஆன்டிபார்டம் ஹெமரேஜோட வந்துட்டு கண்டினியூஷனா அப்படின்றதையும் வந்துட்டு பார்ப்பாங்க. ஏபிஹெச்சோட காம்ப்ளிகேஷன், ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் வந்து பிபிஹெச். சரிங்களா. ஸோ இது வந்து ஜென்ரல் கண்டிஷன். மதரோட சிம்டம்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டாக்கிகார்டியா இருக்கும், ஹைப்போதெர்மியா, பேலர், ஹைப்பர் டென்ஷன், கோல்ட்னஸ் எல்லாமே வந்துட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ். ஓகே, இது எப்படி மேம் டயக்னோஸ் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு மோஸ்ட்லி எல்லா பேஷண்ட்டுக்கும் இது பண்ண மாட்டாங்க, அல்ட்ராசவுண்டு. ப்ளீடிங் வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க, பட் பிஃபோர் தட் தே ஹாவ் டு டூ திஸ் ஒன். ஹெச்பி லெவல் வந்து செக் பண்ணுவாங்க, பிஃபோர் டெலிவரி எப்படி இருக்கு, ஆஃப்டர் டெலிவரி அப்படின்ட்டு. தென் பிஏஹெச் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு எந்த டிகிரியில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. தென் வைட்டல்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. வைட்டல்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் இருந்துச்சு, அதாவது பிபி பல்ஸ் எல்லாம் ட்ராப் ஆயிருந்ததுன்னா அதுக்கு ஃபர்தராக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் வந்துட்டு எதுக்கு பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட் ஏதாச்சும் ரீட்டைன் ஆயிருந்து, யூஸ்வலாக தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் வந்து பிளாசண்டா டெலிவரி ஆனதும் அதை வந்துட்டு எக்ஸாமின் பண்ணுவாங்க, பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு. ஏதாச்சும் ப்ராடக்ட் ரீட்டைன் ஆயிருந்ததுன்னா தெரியும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அல்ட்ராசோனோகிராஃபி வந்துட்டு பண்ணுவாங்க. சரிங்களா. இதுதான் டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ். இதனோட மேனேஜ்மெண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எல்லாமே வந்துட்டு ஒன்றா போட்டால் வந்துட்டு பிக் வாஸ்ட் கண்டென்ட்டாக போகும். ஸோ பிபிஹெச் வந்து ரொம்ப சிம்பிள். இதில் வந்துட்டு பிபிஹெச்னா என்ன, அதனோட டெஃபினேஷன், காசஸ், டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், இதுதான் வந்துட்டு பார்த்துருக்கோம். மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஐ வில் மேக் இட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்மார்ட்டாக படிங்க, நீட்டாக படிங்க, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். புரிஞ்சு படிங்க. ஓகேங்களா. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.